குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நியூஸ், எக்கானமி சம்மந்தப்பட்ட இந்தியாவோட முக்கியமான நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கும் வந்து ஜேடி வேன்ஸ் கண்டிப்பாக இந்த நியூஸுக்குள்ளே வந்து அவரும் என்ட்ராகிறாரு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்ப்போம். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஐஎம்எஃப் வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஜிடிபி ப்ரெடிக்ஷன் 6.2 அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அவங்க இருக்காங்க இல்லையா, ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ அவங்க வந்து யூஎஸில் இருக்காங்க. ஸோ அங்கே என்ன ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து வெஞ்சர் கேபிட்டல் அது வந்து என்ன, ஃபஸ்ட்டு வெஞ்சர் கேபிட்டல் என்ன, ஸோ அது வந்து எந்த லெவலில் இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸோட ரேட் இருக்கு இல்லையா, அதனால் வந்து இந்தியாவோட பேங்கிங் சிஸ்டம் வந்து பாதிப்பாக நல்லதா அப்படிங்கிறது வந்து அதையும் பார்ப்போம். ஓகே, வேறு ஏதாவது நியூஸ் இருக்கா? இந்த நியூஸ் வேண்டாம். ஸோ அடுத்து வந்து இது வந்து முக்கியமானது. ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அடிஷ்னலாக வந்து 600 மெகாவாட் வந்து தெர்மல் யூனிட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 2700 கோடி வந்து அதுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது ஒதுக்க போகிறாங்க. ஓகே. ஸோ எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, ரகளைகள் ஆரம்பம். ஓகே, சென்ட்ரலோட ஸ்கீம்ஸும் வந்து நிறையா வரும், ஸ்டேட்டோட ஸ்கீம்ஸும் நிறையா வரும். ஓகே, ஒரு வருஷம் அப்படியே வந்து திருவிழா தான். ஓகே, ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து ஜேடி வேன்ஸ். நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். ஜேடி வேன்ஸும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் ரெண்டு பேரும் வந்து ஒரு என்ன சொல்கிறது பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்துனாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் தான் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெய்ப்பூருக்கு வந்து ஃபேமிலியோடு போயிருக்காரு. அங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு ஸ்பீச் ஒன்று வந்து கொடுத்துருக்காரு. ஓவராலாக ஒரு 24 நிமிஷம் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு காலையில் வந்து அதை பார்த்தேன். ஒரு எமோஷ்னலான சில விஷயங்களையும் வந்து ஜேடி வேன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அப்புறம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா, அவரோட ரிலேஷன்ஷிப் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஜேடி வேன்ஸோட குழந்தை கூட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒய்ஃப் உஷா வேன்ஸ் அவங்கள பற்றியும் வந்து ஜேடி வேன்ஸ் வந்து சொல்லியிருந்தார். ஸோ ஓகே, அதை தாண்டி வந்து இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நேற்று ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, ஸோ இந்தியாவும் யூஎஸும் வந்து எந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அக்ரிமெண்ட், அதாவது பைலேட்ரல் ட்ரேடில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயத்தில். ஓகேங்களா, ஒன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனர்ஜி செக்டாரும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ். ஓகேங்களா, நேற்றே அந்த பிடிஎஃப்பில் இருந்துச்சு அந்த நியூஸ். இதில் நான் வந்து ஹைலைட் பண்ண மறந்துட்டேன், டிஃபென்ஸ் பர்ச்சேஸ்லையும். ஓகே, ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ட்ரம்ப்போட மைண்ட் செட் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, அவர் வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி, நெட் ஜீரோ இதெல்லாம் வந்து அவர் வந்து பிலீவ் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஓகேங்களா, ஸோ அவரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு எது முக்கியமோ, அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு எது முக்கியம் அப்படின்னு தான் பார்ப்பாரே தவிர, நான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு இவ்வளோ தரணும், பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்கிறத வந்து அவர் என்னவா பார்ப்பார் அப்படின்னா, அமெரிக்கா கிட்டேருந்து எல்லா ஆர்கனைசேஷனும் சரி ஸ்டேட்டும் சரி அட்டை வந்து ரத்தத்துறையிற மாதிரி உறிஞ்சு நீங்கள் வந்து பலனடைகிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை இதனால் எங்கள் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட மைண்ட் செட். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாசில் ஃபியூயல்ஸ் இதை பற்றின ஒரு பெரிய என்ன சொல்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ எதுவுமே வந்து ட்ரம்ப் கிட்ட கிடையாது. ஸோ இந்த ட்ரில் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய ஆயில்ஸை வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆயில்ஸ் எடுத்தால் சேல் பண்ணி ஆகணும் யாருக்கு சேல் பண்ணுவாங்க? நான் நேற்றே சொன்னேன், இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி, ஹை பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஓகேங்களா, ஸோ தேவை அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் வந்து ரஷ்யா கிட்ட வந்து நம்ம போர்க்கால டைமில் வந்து கூட பார்த்தோம்னா அவங்க கொடுத்த ஆயிலை வந்து லோ காஸ்ட்டில் வந்து வாங்கியிருந்தோம். நமக்கு எது பெனிஃபிட்டோ அதுதான் பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு 2 பேருக்கு பயனடையுது அப்படின்னா யோசிச்சு பார்க்கலாம், சரி இவங்ககிட்ட வாங்க வேணாம் அப்படின்னு. இது எவ்வளோ பேர்? ஓகேங்களா, ஒரு 250-300 பேருக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து எது பெனிஃபிட்டோ அதுதான் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ அது வந்து ட்ரில்லில் வந்து மோர் ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. அது இந்தியா கூட வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இதையும். ஓகேங்களா, பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் வந்து குறையுமா அப்படின்னு கேட்காதீங்க, அது சென்ட்ரலோட இதில் இருக்குது, ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. ஓகேங்களா, ஹியூமன் கன்சியூம் பண்ணக்கூடிய ஆல்கஹால் எப்படி ஸ்டேட்டோட இதில் இருக்கோ ஜிஎஸ்டி இல்லாமல், அதே மாதிரி சென்ட்ரலுக்கும் ஒன்று இருக்குது, அதுதான் வந்து பெட்ரோல் டீசல் குரூட் ஆயில் இது. ஓகேங்களா, அதில் டேக்ஸ் கிடையாது, ப்ரைஸ் விலை அப்படிங்கிறது குறைய போகிறது இல்லை.
ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸில் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி F-35 ஃபைட்டர் ஜெட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ரேடாரில் சிக்காமல் ஹை ஸ்பீடில் போகக்கூடியது. ஓகேங்களா? இது ஏன் வந்து நம்மளை வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இவங்க யாருக்கும் தரமாட்டாங்க. மேக்ஸிமம் பக்கத்து கண்ட்ரிக்கெல்லாம் யாருக்கும் தரமாட்டாங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் என்ன சொல்கிறது, நம்மளதும் யூஎஸ்னு இது பார்த்துட்டிங்க அப்படின்னா தூரத்தில் இருக்கும். நமக்கும் யூஎஸ் சரி நம்மளை ஏதாவது பிரச்சனைனாலும் நமக்கு எகென்ஸ்டாக போகாது. இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் வந்து எல்லா கண்ட்ரோல் இருக்கும். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, ஏதாவது ரிப்பேர் ஆகணும் அப்படின்னாலும் சரி, அவங்க தான் வந்து பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து கண்ட்ரியில் கொடுக்கறது வந்து இவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நியரஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு. ஆனால் இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சைனா வந்து எப்படியாவது வந்து ஆட்டத்தை அடக்கணும், பயங்காட்டணும். ஓகேங்களா? அது ஒன்று. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிப்ரி ரிப்போர்ட், ஓகே, ஸ்டாக்ஹோம் அவங்க ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து ஹையஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லாக்ஹீட் மார்ட்டின் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் போயிங்னு ஒரு கம்பெனி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் வந்து அவங்க வந்து பயங்கர பீக்கில் இருக்காங்க. டிஃபென்ஸில், குறிப்பாக டிஃபென்ஸில் நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? அதிகபட்சமாக வந்து போன வருஷம் யாருக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃபென்ஸு உக்ரைனுக்கு தான். உக்ரைன் நம்ம வந்து யார்கிட்ட இருந்து வாங்கினோம் அப்படின்னா ரஷ்யாகிட்ட இருந்து. ஓகேங்களா? அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவும் வந்து நமக்கு வந்து SU-57 ஓகே, அதுவும் வந்து 5th ஜென்ரேஷன் வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ். எனக்கு தெரிஞ்சு F-35 விட S-57 வந்து பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேங்களா? பயங்கர குயிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் சொல்லியிருக்காரு, நம்மளை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, சந்தோஷம். எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு தெரில. ஸோ நமக்கும் வந்து தேவைப்படுது. ஏன்னா வந்து இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நேற்று நடந்து இல்லையா பகல்காம் அந்த காஷ்மீரில், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் போனவங்க வந்து நிறைய பேர் 25க்கு மேலே இருந்தவங்க வந்து இறந்துட்டாங்க. ப்ளஸ் வந்து 10 பேர் வந்து இன்ஜூர்டு. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவங்கள 2 பேர் வந்து ஃபாரினர்ஸ். ஒருத்தர் வந்து இஸ்ரேலை சேர்ந்தவர், இன்னொருத்தர் வந்து இட்டாலியை சேர்ந்தவர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சுங்கி நினச்சிடக்கூடாது இல்லையா? நம்ம வந்து பாகிஸ்தான் இருக்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்து இந்தியா வந்து அடித்தாங்க அப்படின்னா வச்சுங்களேன், தெரிச்சிட்டு ஓடிடுவாங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம வந்து எப்போவுமே ஒரு அமைதிக்கான ஒரு நாடாக வந்து இந்தியா வந்து எப்போவுமே பார்க்கப்படுது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எந்த ஒரு பிரச்சனையும் போகக்கூடாது. தேவையில்லாமல் அவனுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கட்டும், நமக்கு எது டச் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியன் கவர்மெண்ட்டும் அந்த ஸ்டாண்டில் இருந்தது. சரி, ஏன்னா வந்து இவங்க கூட சண்டைக்கு போய் நம்ம வந்து நம்மளோட தகுதியை இழக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இந்த அட்டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரிட்டாலியேட்ரி என்ன சொல்கிறது, திருப்பி அடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அமைதியாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ பாகிஸ்தானில் இருக்கிற மக்களுமே வந்து இதை வந்து விரும்புறதில்லை மோஸ்ட்டாக நிறைய பேரும். ஓகேங்களா? இந்த பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா, மிலிட்ரி, அங்கே இருக்கிற மிலிட்ரி ஆகட்டும், பாலிட்டிஷியன்ஸ். ஸோ இதனால தான் வந்து 2 கண்ட்ரியுமே வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ ஓகே, கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சம்பவம் அப்படிங்கிறது 2 நாளில் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து டைரெக்டாக பிளேஸுக்கு போய் அதை வந்து ஆய்வு பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இருக்கிறனால வந்து இப்போ நம்மளோட ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இருக்காங்க, பாகிஸ்தான் த்ரெட் அப்படிங்கிறதுக்கு. சைனா வந்து ஒரு மாதிரி அவனும் வந்து ரகலை பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்திங்கன்னா கோமாளி பங்களாதேஷ் அவங்களும் வந்து ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறது, நம்ம காசையே வாங்கிட்டு நம்மளுக்கே வந்து முதுகில் குத்துற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து டேக்கிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபயர் பவர் டிஃபென்ஸில் வந்து ஹையஸ்ட்டு இதில் வந்து இருக்கணும். ஓகே, நம்ம இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். நியூக்ளியர் இருக்குது, ரஃபேல் இருக்குது, நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ பட் இருந்தாலுமே வந்து 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மிரண்டுருவாங்க. சைனா வந்து என்னதான் வந்து டிஃபென்ஸில் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவங்ககிட்ட வந்து சீப், அது வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் வந்து நின்று அடிக்காது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ரஃபேல் ஆகட்டும், இப்போ வாங்க போகிற 5th ஜென்ரேஷன், ஓகேங்களா, இது வந்து அப்படியே நின்று பேசும், அவ்வளோதான், அடிக்கிற அடியில் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஸோ ஓகே, இது ஒன்று. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த
இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து இந்த எனர்ஜி இது இருக்கு இல்லையா, பெட்ரோல் டீசல், அது வந்து நாங்கள் லோவஸ்ட் காஸ்ட்டில் தர்றோம். அதே மாதிரி டிஃபென்ஸ் ப்ராடக்ட்டும் வந்து நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இதனால் வந்து உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்தானில் நடைபெற்ற அந்த இன்டர்நேஷ்னல் சென்டர் இதில் வந்து ஸ்பீச்சில் வந்து ஜேடி வேன்ஸ் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்கன்ஸ் வாண்டட் மோர் ஆக்சஸ் டு தி இந்தியன் மார்க்கெட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்தியன் மார்க்கெட் வந்து பெருசு. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்தியாவில் போடுற டேக்ஸ் அப்படிங்கிறதான் பெரிய பிரச்சனை. இப்போ இதை மட்டும் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எலான் மஸ்க் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. என்ன அப்படின்னா, எங்களோட கார் வந்து இந்தியாவில் விற்கலாம், ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இம்போர்ட் டியூட்டிஸ் டேக்ஸ் தான் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இது பண்ணியிருந்தார். அதனால் வந்து டெஸ்லா வந்து பெருசாக நான் இந்தியாவுக்குள்ளே வர முடியல. இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப்பும் மஸ்க்கும் ஓகேங்களா ஒரே இதுதான், ஒரே ஸ்டாண்ட் தான். ஓகேங்களா? இப்போ யோசிச்சு பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, இந்த டேரிஃப் இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது யூஎஸ் கிட்ட, அதாவது மஸ்க்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து சோலார் இது இருக்குது, ஹைப்பர் லிங்க் இருக்குது, அப்புறம் டெஸ்லா இருக்குது. இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஃப்யூச்சர் ஓரியன்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் வந்து வச்சுருக்காரு. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டேக்ஸ் அப்படிங்கிறது போடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52% வந்து டேக்ஸ் போடுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்லா காரை உள்ளே கொண்டு வர்றதுனால வந்து ஆல்ரெடி அது வந்து ஹையஸ்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. அதை உள்ளே கொண்டு வர்றதுனால வந்து டேக்ஸும் போட்டால் இன்னும் ஹையஸ்ட் ப்ரைஸில் போயிடும், யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஸோ இப்போது இந்த பிரச்சனை மூலமாக வந்து இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து இந்த இந்தியன் மார்க்கெட்டில் ஆக்சஸ் வந்து வேணும். என்ன மறைமுகமாக சொல்ல வர்றாங்க அப்படின்னா, டேரிஃப் இல்லாத ஒரு வர்த்தகம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்களா என்ன அப்படிங்கிறது முழுசாக தெரியல. மேபி இன்னும் 2-3 மாதத்தில் டெஸ்ட்டாக உள்ளே வந்துச்சு அப்படின்னா ஸோ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருந்தால் வந்து என்ன சொல்கிறது, இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியலை. ஸோ ஓகே, உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றின அந்த மஸ்கோட மூவாக இருக்குமா, இல்லை வந்து டெஸ்லா உள்ளே வர்றதுனால நமக்கு பெனிஃபிட்டாக இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள், நான் படிப்பேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூஎஸ் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எந்தெந்த கண்ட்ரி கிட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுதோ டேரிஃப் போடுறாங்களோ அதே மாதிரி அவங்க கண்ட்ரி மேலேயும் வந்து டேரிஃப் போடுறது வந்து கம்பல்சரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஹை சர்ப்ளஸ் இருக்கிற கண்ட்ரிஸ் அவங்களையும் வந்து எங்கள் ப்ராடக்டை வாங்க வைப்போம். ஹை சர்ப்ளஸ் அப்படின்னா ஏற்றுமதியை விட இறக்குமதி வந்து, அதாவது அமெரிக்கன் ப்ராடக்டை வந்து யார் கம்மியாக வாங்கிட்டு அவங்க கண்ட்ரியோட மற்ற கண்ட்ரியோட ப்ராடக்டை வந்து அமெரிக்காவில் தள்ளுறாங்களோ அது வந்து ஈக்குவல் ஆக்கணும். ஓகே, சர்ப்ளஸ் இல்லாமல் ஈக்குவல் ஆக்கணும், டெஃபிசிட்டு கூட வேண்டாம், சர்ப்ளஸை குறைக்கணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வர்ற வரைக்கும் இவர் வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்காரு. ஓகே, இதை தாண்டி ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ அடுத்து வந்து இந்தியாவோட இங்கே இந்த பார்த்தீங்க அப்படின்னா டெக் கொலாபரேஷன் சொல்லியிருக்காங்க. டெக் கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சென்டர்ஸு, ஃபார்மசூட்டிக்கல் வந்து இந்தியா வந்து மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நிறைய வந்து யூஎஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதில் வந்து ஒரு முக்கிய ஒரு பங்கு இருக்குது இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் அண்டர்சி கேபிள்ஸு, ஸோ இது மூலமாக வந்து நம்மளோட டெக்னாலஜியை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். நல்ல விஷயம். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து மோடியை வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நாங்கள் வந்து மோடியினுடைய மோடி அவருடைய அந்த டேக்ஸ் போடுற மெத்தட் வந்து நாங்கள் வந்து அதை புரிஞ்சிக்க முடியுது. அது அவர் மேலே ஒரு பெரிய தப்பு எதுவும் கிடையாது. யார் மேலே தப்பு சொல்லுவேன் அப்படின்னா, எங்களோட டெலிகேட்ஸ், அதாவது எங்களுடைய முன்னாடி இருந்த பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தப்பு தான். அமெரிக்காவினுடைய பொலிட்டீஷியன்ஸ் வந்து அமெரிக்க மக்களினுடைய நலன்களை காக்கிறதுல வந்து கொட்டை விட்டுட்டாங்க. ஆனால் இந்தியா அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரம்ப்போட முக்கிய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சாரத்திலேயே வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அமெரிக்கா ஃபஸ்ட்டு, லெட்ஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். ஓகேங்களா? இதுதான். ஸோ இதை தான் வந்து இவரும் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்து நமக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது வர்றதுனால வந்து நிறைய பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா?
சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே பார்ப்போம் இனி ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ செகண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து இதே 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஆர்பிஐ வந்து இந்தியாவோட க்ரோத் இன்ஜின், அதாவது வந்து ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர்னலாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்தியாவினுடைய க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு இதுவே. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய வெளியில் பிரச்சனை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து இருந்தாலும் அது வந்து எக்கனாமிக்கலாக வந்து நிறைய கண்ட்ரிஸ் அஃபெக்ட் பண்ணாலும் இந்தியாவை அஃபெக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா வந்து இந்தியாவினுடைய டொமஸ்டிக் க்ரோத் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, உள்ளே இருக்கிற அதாவது இந்தியா டொமஸ்டிக் க்ரோத் அப்படிங்கிறதும் சரி பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார்? ஆர்பிஐ. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா குளோபல் டேரிஃபும் சரி, நிறைய கண்ட்ரிகளோட பாலிசி ரெஸ்பான்சஸும் சரி மாற்றினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி அது வந்து இந்தியாவை அஃபெக்ட் பண்ணாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷனை நம்ம குறைக்கிற மெத்தடு குறைச்சதும் ஓகேங்களா, அதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மேக்ரோ எக்கனாமிக் அப்படிங்கிறது என்னென்னு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மேக்ரோ மைக்ரோ நீங்கள் வந்து எக்கானமி படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ மேக்ரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாட்டோடைய மொத்த எல்லா செக்டாரில் இருக்கக்கூடிய வளர்ச்சியும் சேர்த்து ஒரு நாட்டை பற்றின எக்கானமியை படிக்கிறதா வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் செக்டாரையோ இல்லை ஏதாவது ஒரு துறையவோ வந்து செலக்ட் பண்ணி அதில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறோமோ படிக்கிறோமோ அது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன அப்படின்னா ஒரு இப்போ கார் இண்டஸ்ட்ரியை பற்றி மட்டும் எடுத்து படிக்கிறோம், அதில் சேஞ்சஸ் என்ன நடக்குது அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ கார் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டரு, டூரிசம், இதில் எல்லாத்தையும் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா செக்டரையும் சேர்த்து படிக்கிற ஒரு எக்கானமியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் மெத்தட் இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது. ஓகே, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் மெத்தட் இப்போ வந்து நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் வந்து 3.34% வந்திருக்கு. ஓகேங்களா? இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, ஸோ இந்த மெத்தட் இது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கும் நம்ம இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் மெத்தட் இருக்கு இல்லையா அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வந்து எக்ஸ்டர்னலாக வெளியில் வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் வந்து இந்தியாவை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து கீ பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 25 இருக்கு இல்லையா, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 24-25. ஓகே, அதை தான் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ன்னு சொல்லுவோம். ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும். ஓகே, 2024 ஏப்ரல் டு 2025 மார்ச் வரைக்கும். ஜிஎஸ்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 22 லட்சம் கோடி வந்து கலெக்ட் ஆகிருக்கு. இது வந்து 9.4% வந்து ப்ரீவியஸ் இயரோட ஹையஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுடைய ஓகேங்களா இவ்வளோ பிரச்சனை வெளியில் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனை பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக அடி விழுந்துருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து வச்சே நம்ம சொல்லிடலாம் நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக ரெசிலியண்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதை தான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இவ்வளோ பிரச்சனை வெளியில் நடந்தாலும் எங்களோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் எப்படி வருது, கம்பெனியோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தால் தான் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுறது அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? நிறைய பணப்புழக்கம் இருந்தால் தான் வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டொமஸ்டிக் எக்கானமியோட ஆக்டிவிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல வருது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியோட சேஞ்சஸ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தியிலேயே ஆகட்டும், வேலைவாய்ப்பில் ஆகட்டும், மற்ற சில விஷயங்களில் இன்னோவேஷனில் ஆகட்டும், இதில் எல்லாம் வந்து சேஞ்சஸ் நடக்குது இல்லையா, பாசிட்டிவாகவும் நடக்கும் நெகட்டிவாகவும் நடக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டார். ஓகே, மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கண்ட்ரியினுடைய பேக் போனாக இருக்கணும் மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, போன பிப்ரவரியை விட இந்த மார்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, வேலைவாய்ப்பு, உற்பத்தி,
இன்னோவேஷனாக நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் க்ரோத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து சர்வீஸ் செக்டார், ஓகே, இந்தியா ஒரு நாட்டினுடைய முக்கியமான உற்பத்தியில் வந்து முக்கியமாக 3 துறை எதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், சர்வீஸ் செக்டாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங். ஓகே, இது 3லேயே வந்து எல்லா இதையும் வந்து கம்பைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இவங்க 2 விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க, மேனுஃபேக்சர்லையும் சரி சர்வீஸ்லேயும் சரி. ஓகே, சர்வீஸில் வந்து ஸ்லைட்டாக கம்மியாக இருக்குது, பட் இருந்தாலுமே வந்து நம்ம சர்வீஸில் வந்து சர்ப்ளஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஏற்றுமதி பண்ணுறதுல வந்து சர்வீஸ் செக்டாரில் வந்து சர்ப்ளஸில் தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து வேறு என்ன சொல்லலாம், வேறு என்ன சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாடஸ்ட் எக்ஸ்டர்னல் டெப்ட் ஜிடிபி ரேஷியோ. நல்லா தெரிஞ்சுக்க, இந்த வார்த்தையை நல்லா மைண்டில் ஏற்றிக்க. எக்ஸ்டர்னல் டெப்ட் ஜிடிபி ரேஷியோ. ஓகே, இந்தியா வாங்கக்கூடிய கடன் இருக்கு இல்லையா, வெளிநாடுகளில் வெளி ஆர்கனைசேஷன்ஸில் வாங்கக்கூடிய கடன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜிடிபியில் 19% இருக்கான். ஓகே, 19 to 20% தான் வந்து இயர்லி இதில் இந்த ரேஞ்சில் தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 19.4 நினைக்கிறேன், இது ரவுண்டாக 19 தந்திருக்காங்க. ஓகே, 19% அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ஒரு ஆவரேஜ் தான், கரெக்டான மெயின்டெனன்ஸ் தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்கு இல்லையா, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்நிய செலாவணி, நம்ம கிட்ட இருக்கிற டாலர் கையிருப்பு. அது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து டே டு டேல வந்து இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க ப்ராடக்ட்ஸ். ஓகே, அதுக்கு வந்து டாலரில் வந்து பே பண்ணணும். ஓகே, அப்போ தான் பே பண்ணணும். அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை தான் வந்து ஓவரால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை தான் வந்து கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இம்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது இம்போர்ட்டோட அப்படின்னா அது வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 மாதத்துக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 11 மாதம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா கிட்ட வந்து இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து ரொம்ப கம்மியாகி ஒரு 2 வாரம் தான் தாக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்லாம். ஸோ அது வந்து இதுதான் 2 வாரம் அப்படிங்கிறது அரை மாதம் தான் தாக்கு பிடிக்க முடியும் அவங்களால. அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட பணம் இருக்காது, எதையும் இம்போர்ட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்ரீலங்காவும் நம்மளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு கேட்டகரி. நம்ம வந்து நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஸ்ரீலங்கா வந்து டூரிசம் அண்டு ஃபிஷிங், இது 2 தான் மேஜர் அவங்களோட க்ரோத்து. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, இது வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இது அறிகுறியெல்லாம் வச்சு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரியினுடைய இதை வந்து ஸ்டாண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்க எக்கானமி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே, அடுத்தது வந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் செக்டார் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுடைய ஃபினான்ஷியல் செக்டார் வந்து கடன் கொடுத்து ஒரு பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுல வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு வலிமையான ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டம் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பேங்க்கோட ஈடுபாடும் என்பிஎஃப்சிஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். ஸோ இதனுடைய ஒரு இன்வால்மெண்ட்டும் சரியா மேக்ரோ எக்கனாமிக்கலாக மேக்ரோ ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது எல்லா செக்டாருக்குமே வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க வந்து வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் செக்டார், மேனுஃபேக்சரிங் கவர் பண்ணியிருந்தாங்க. ஃபார்ம் அப்படிங்கிறது இது விவசாயத்துறை, பண்ணை, அந்த ஒரு செக்டார். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கு இல்லையா, சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று. மான்சூன் அப்படிங்கிறது பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாய உற்பத்தியை வந்து அதிகம் பண்ணியிருக்கு. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெய்யக்கூடிய மழை, ஜூன் டு செப்டம்பர். ஸோ அந்த டைமில் இந்த இயர் மீன்ஸ் வந்து 2024 சொல்கிறேன். அப்போ வந்து நிறைய டைம் வந்து மழை பெஞ்சுது, நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்போம். அதாவது 2023 கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா
அறுவடை காலம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால தான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாச்சு. ஓகேங்களா? அவங்க அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் வந்து அதனால தான் வந்து 67 மாதம் லோவாக இருக்குது. 3.34 67 மாதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து 5 வருஷம். நான் ஆல்ரெடி போன வீடியோ சொல்லியிருந்தேன் 3.34 அப்படிங்கிறது 2019 அப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்கிற இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட நீங்கள் கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 6.5 வருஷம். ஓகேவா? ஓகே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் இதை பற்றி இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் என்ன, கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா குட்ஸ் அண்டு சர்வீசஸையும் வந்து கம்பைன் பண்ண ஒரு இன்ஃப்ளேஷன். கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு என்னென்னா ஃபாஸ்ட்டாக இல்லை, டே டு டே லைஃப்பில் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய குட்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன, இது ஃபுட்டு, ரீட்டைல் ப்ராடக்ட்ஸ், காய்கறிகள் இதெல்லாமே இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூயல்ஸ், பெட்ரோல், டீசல், குரூட் ஆயில், இது ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற பொருளோடைய இன்ஃப்ளேஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர் இன்ஃப்ளேஷன். ஒட்டு மொத்தமாக சேர்ந்தது வந்து ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். ஸோ இது வந்து ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் தான் எப்பவுமே கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி ஓவராலாக சொல்லுவாங்க. அது வந்து 3.34% இருக்குது. ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடியே ஒரு இதில் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா இந்த வீடியோலையே. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, அதுதான். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மான்சூன் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங் கரீஃபோ அண்டு ராபி ஹார்வெஸ்டிங், நான் சொல்ல ஹார்வெஸ்டிங் சீசன், இதெல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயமாக வந்து இந்த மான்சூன் சீசன் வந்து அமைஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இவ்வளோ இருந்தாலுமே வந்து கன்சர்னாக வந்து என்ன பார்க்கப்படுது அப்படின்னா அதிகமாகிக்கிட்டு இருக்கிற டெம்பரேச்சர், ஹீட் வந்து பயங்கரமாக வந்து கொளுத்தி எடுக்குது. ஓகேங்களா? நான் வந்து கோயம்புத்தூர் இருக்கேன். கோயம்புத்தூரில் வந்து மற்ற ஸ்டேட்டை டிஸ்ட்ரிக்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் தாங்கவே முடியல. ஓகே, ஃபேனு வந்து 5 வரைக்கும் தான் இருக்குது, 12 வரைக்கும் கூட இல்லை. இல்லைன்னா கூட 12 வைக்கலாம். ஸோ அப்படி வச்சாலும் காற்று சூடாக தான் வருதே தவிர என்ன சொல்கிறது, இருக்க முடியல. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அக்ரிகல்ச்சர் பொறுத்தளவுக்கு. ஹீட் அப்படிங்கிறது அதிகமாச்சு அப்படின்னா பயிர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தடைபடும். ஓகே, அதே மாதிரி ஹீட் வேவ். ஓகேங்களா? ஹீட் வேவில் வந்து ஸோ நிறைய பேருக்கு நிறைய டிசீஸ் அப்படிங்கிறது வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவும் கன்சர்னாக பார்க்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த நியூஸில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்களாக வந்து இருக்குது. ஓகேங்களா? 2 நியூஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். 27 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து எதுவுமே வந்து தேவையில்லாமல் பேசின மாதிரி எனக்கும் தோணலை. ஓகே, இனி அடுத்தது வந்து இதெல்லாம் பெரிய கீழே இருக்கிற நியூஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு டைம் இல்லை. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் வந்து நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து எனக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நிறைய வந்தது. ஆவரேஜ் டைம் பார்க்கும்போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? அதுவே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் வந்து நான் ரிப்ளை ஆகட்டும், படித்து பார்த்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலும் என் சைட்லேயும் நான் வந்து என் சேஞ்சஸ் அப்படிங்கிறத பண்ணிக்குவேன். எனக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.